So second, evaluate 0 to 2 pi. So cos 3 theta by 5 minus 4 cos theta into d theta. So next we are going to evaluate integral 0 to 2 pi. So cos 3 theta divided by 5 minus 4 cos theta d theta using contour integration. So using contour integration means immediately you have to think about we have two type, one for integral 0 to 2 pi type 1. So another one minus infinity to plus infinity or 0 to infinity. So இங்க வந்து பாத்தீங்கன்னா integral 0 to 2 pi. So this is type 1. So type 1 அப்படினாலே so z mod z equal to c is mod z equal to 1 ஒரு யூனிட் சர்க்கிள். ஸோ டயக்ராமே வரைஞ்சிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ z equal to e power i theta d theta equal to dz by iz. ஸோ இப்போ டினாமினேட்டரில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos theta இருக்குது. ஸோ அதுக்கு வந்து z ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2z. நியூமரேட்டரில் யார் இருக்கிறா அப்படின்னா ஸோ cos 3 theta இருக்குது. ஸோ cos 3 theta இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ரியல் பார்ட் ஆஃப் ஸோ காஸ் எப்போவுமே ரியல் பார்ட், சைன் வந்து இமேஜினரி பார்ட். காஸ் 3 theta அப்படின்னா இசட் பவர் 3, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்புக்கு எப்போவுமே இப்படி தான் வரும், ரியல் பார்ட் ஆஃப் இசட் கியூப். செகண்ட் டைப்பில் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதே செகண்ட் டைப்பையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது டைப் ஒன்றுனா காஸ் 3 theta நியூமரேட்டரில் வந்துருக்கிறதுனால ரியல் பார்ட் ஆஃப் இசட் கியூப். சரி, நம்ம ப்ராப்ளத்தை எடுக்கிறோம். ஸோ இது ஸ்டெப் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டெப் 1 0 to 2 pi cos 3 theta. So cos 3 theta by 5 minus 4 cos theta d theta equal to. So integral over c cos 3 theta க்கு பதில் என்ன போடலாம், real part of z cube by 5 minus 4 into cos theta z square plus 1 by 2z into d theta வந்து dz by iz ன்னு எழுதலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்த சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி ரியல் பார்ட் ஆஃப் இசட் கியூப் பை, ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் இசட் எல்சிஎம். ஸோ 5z மைனஸ் 2z ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ dz பை iz. இசட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம யாரை வெளியே எடுக்கலாம் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் அதை வெளியே எடுத்துடலாம். 1 by i வெளியே எடுத்துடலாம். integral over c z cube divided by so minus 2z square plus 5z minus 2 into dz. so இதுதான் உங்களுக்கு 0 to 2 pi cos 3 theta by 5 minus 4 cos theta into d theta. So the step 1 is over. So step 1 is over for this problem. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்னு கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப் 1 இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூவை எவாலுவேட் பண்ணுறோம். டு ஃபைண்ட் integral over c z cube by minus 2z square plus 5z minus 2 into dz. So to find this value using to find integral over c z cube by minus 2z square plus 5z minus 2 into dz using Cauchy residue theorem. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான், ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஒரு வேல, இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு வே, அப்படியெல்லாம் கிடையவே செய்யாது. காமனாக ஒரே மாடல் தான். ஸோ நீங்கள் இதே மாடலில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ ஆஸ்க் எனி டைம் ஐ வில் ஹெல்ப், நோ ப்ராப்ளம். ஸோ இதை வந்து Cauchy ரெசிடியூ தியரத்தை அப்ளை பண்ணோம்னா டேக்கிங் f of z. ஸோ f of z எடுக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் z cube by minus 2z square plus 5z minus 2. ஸோ போல்ஸ் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0, minus 2z square plus 5z minus 2 equal to 0. So multiply by minus 2z square minus 5z plus 2 equal to 0. இது product value 4, sum value minus 5. 1 4s are 4. ஸோ இப்போ by 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ z minus 1 by 2 into z minus 2 equal to 0. z equal to 1 by 2 or z equal to 2. போல்ஸ் கிடச்சி. இப்போ இதில் எது இன்சைட் அவுட் சைட் அப்படின்னு செக் பண்ண. the poles are z equal to 1 by 2, 2. ஸோ செக் பண்ணுறோம். if z equal to 1 by 2 எடுங்க, mod z equal to, ஏன்னா நம்ம இந்த சர்க்கிள் உள்ளாடி இருக்குதான்னு தான் பார்க்கணும்.
ஸோ அப்போ mod 1/2 equal to 1/2 இது less than 1 அப்போ இன்சைடில் இருக்கும். ஸோ இப்போ z equal to if z equal to 2 எடுங்க mod z equal to mod 2 that is equal to 2 இது greater than 1 ஸோ அவுட் சைடு அப்படின்னு கிடைச்சி. ரெண்டு போல ஒரு ஆள் இன்சைடாக இருக்கிறாங்க, ஸோ ஒரு ஆள் அவுட் சைடாக இருக்கிறாங்க. ஸோ இனி நமக்கு இன்சைட் போலுக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். அப்போது ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். யார் இன்சைட் அப்படின்னு பாருங்க. டு ஃபைண்ட் த ரெசிடியூ at z equal to 1/2. ஸோ ரெசிடியூ at z equal to 1/2 கண்டுபிடிக்க போகிறோம். R1 is equal to residue of f of z at z equal to 1/2 equal to limit z tends to 1/2. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ எஃப் ஆஃப் இசட் வந்து நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே எழுதலாம். இசட் கியூப் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். -2z² + 5z - 2 புரியுதா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிமிட் z tends to 1/2 z³ பை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -4z + 5 அப்படின்னு கிடைச்சிடும். z இருக்க இடத்துல 1/2 போடுங்க. -4 × 1/2 + 5. So that is equal to 1/8 by -2 + 5 என்ன கிடைக்கும் அப்படின்னா 3. So 1/24 அப்படின்னு கிடைக்கும் ரெசிடியூ R1. So by apply the Cauchy residue theorem, integral over C f of z dz equal to 2 pi I into sum of the residue. So integral over C f of z na z³ by -2z² + 5z - 2 into dz equal to 2 pi I into R1 1/24. So இதை கேன்சல் பண்ணா 12. That is equal to pi I/12 அப்படின்னு கிடைச்சு. அவ்வளோதான். Step 2 is over. Next we are going to step 3. So step 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so equation 1 implies integral 0 to 2 pi cos 3 theta by 5 - 4 cos theta d theta equal to real part of 1/I into integral over C z³ divided by -2z² + 5z - 2 into dz. Real part of 1/I into, ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi I/12. I கேன்சல். ரியல் பார்ட் ஆஃப் pi/12. ஸோ இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் pi/12 + I into 0 மாதிரி. ஸோ இப்போ A + IB இதுக்கு ரியல் பார்ட் அப்படிங்கிற போது ஆன்சர் ஏன்னு எழுதணும். இமேஜினரி பார்ட் அப்படின்னு எழுதும்போது ஐக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ பின்னு எழுதணும் ஆன்சர். ரியல் பார்ட் ஆஃப் pi/12னா pi/12 + I into 0. அப்போ இதில் இருக்கிற ரியல் பார்ட்னா I இல்லாத டேம். ஸோ pi/12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 0 to 2 pi cos 3 theta by 5 - 4 cos theta d theta equal to pi/12. ஸோ அப்படிங்கிறத எழுதி நம்ம முடிச்சுக்கலாம். So evaluate the following integral using contour integration. We have 3 problems. So I'll give some hint. ஸோ அது வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதே மாடலில் ப்ரொசீட் பண்ணுங்கள், ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேறு அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆஸ்க் மீ, ஐ வில் ஹெல்ப். 0 to 2 pi எல்லாத்துக்குமே C mod z equal to 1 z e⁻I theta d theta. ஸோ இங்கே டினாமினேட்டரில் sin theta வந்திருக்கிறதுனால இந்த வேல்யூ கொடுக்குறோம். z² - 1/2iz. ஸோ இங்கே காஸ் தீட்டா வந்திருக்கிறதுனால z² + 1/2z. இங்கே காஸ் தீட்டா வந்திருக்கிறதுனால z² + 1/2z அப்படின்னு வந்துச்சு. இப்போ நமக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யாருமே இல்லை. ஸோ அதனால் இது தேவை கிடையாது. ஸோ இங்கே நியூமரேட்டரில் யார் இருக்கிறா அப்படின்னா sin² தீட்டா இருக்குது. ஸோ sin தீட்டா வந்துச்சுன்னா இமேஜினரி பார்ட்னு போடலாம். பட் ஹியர் வி ஹாவ் sin² தட் இஸ் நாட் ஈக்குவல். sin 2 தீட்டாவும் sin² தீட்டாவும் ஈக்குவல் கிடையாது. sin² தீட்டா எப்படி எழுதலாம்னா 1 - cos 2 θ/2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ sin² தீட்டா ஈக்குவல் டு 1 - cos 2 θ/2. ஒருவேளை சில ப்ராப்ளத்தில் cos² தீட்டா கேட்டுருவோம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு. ஸோ 1 + cos 2 θ/2 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ இதில் 1 - இப்போ cos 2 θ எப்படி எழுதலாம்? ரியல் பார்ட் ஆஃப் z²/2. ஸோ இப்போ இந்த ரியல் பார்ட்டை வெளியே எடுத்துடலாம். ரியல் பார்ட் ஆஃப் 1 - z²/2. அப்போ instead of sin² theta we can give this value. This is important one. ஸோ அதான் இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ அப்புறம் இதே மாதிரி இங்கே வந்து நியூமரேட்டரில் யார் இருக்கிறா, காஸ் தீட்டா. ஸோ நியூமரேட்டரில் காஸ் தீட்டா இருக்கிறனால ரியல் பார்ட் ஆஃப் இசட்னே எடுத்துடலாம். ஏன் சார் இந்த காஸ் தீட்டா வேல்யூவே அங்கே கொடுக்கக்கூடாதா? ஸோ கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி கொடுக்குறது ஸோ பொதுவாக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ எனிவே வந்து எல்லாத்தையுமே இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. பட் இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் 0 to 2 pi sin square theta by 5 minus 3 cos theta d theta equal to integral over c. So real part of 1 minus z square by 2 divided by இதில் என்ன வரும் 5 minus 3 into z square plus 1 by 2z d theta வர இடத்துல dz by iz. ஸோ இதில் இந்த ரியல் பார்ட்டை வெளியே எடுத்துடலாம், 1 by i வெளியே எடுத்துடலாம். ஸோ integral over c 1 minus z square by 2 divided by, here also we take the LCM, 2z LCM 10z minus 3z square minus 3 into dz by z. z cancel ஆயிரும், இந்த 2 cancel ஆயிரும். So real part of 1 by I into integral over c 1 minus z square by minus 3z square plus 10z minus 3 into dz. ஸோ இதை equation 1 அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை வந்து ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாடலில் இந்த ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினெட்லி கேன் கெட் த ஆன்சர் வெரி ஈஸிலி. ஸோ காண்டூர் இன்டகிரேஷன் மாதிரி ஒரு ஈஸியான டாப்பிக்கே கிடையாது. பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் லைக் ஸோ திஸ் இஸ் அ வெரி டஃபஸ்ட் ஒன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான ஒன். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஸோ ஒன்று 0 to 2 pi, இன்னொன்று மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இது ஃபஸ்ட்டு டைப்புக்கு நம்ம என்ன காண்டூர் கன்சிடர் பண்ணுறோம், ஸோ செகண்ட் டைப்புக்கு என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் கெட் த ஆன்சர்.